सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. भगवद्गीதை 3வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரம் அவாப்ஸ். முன்னாடி சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி. பிரஜாபதியானவர் பிரஜைகளை சிருஷ்டி செய்யும் போது பிரஜைகளுக்கு மேற்கொண்ட அபிவிருத்திக்கு சாதனமான யஜ்ஞத்தையும் சேர்த்து சிருஷ்டி பண்ணி கொடுத்தாராம். அதை சிருஷ்டி பண்ணி கொடுத்து, யஜ்ஞங்கிறது வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மா. இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோ, இந்த கர்மானுஷ்டானத்தினாலே நீங்க மேலும் மேலும் நிறைய அபிவிருத்தியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கர்மாவால எப்படி அபிவிருத்தி அடைய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி அபிவிருத்தி வருங்கிறது இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். தேவான் பாவயத அனேனா. இப்ப சொல்லப்பட்ட இந்த யஜ்ஞங்கிற வேதவிகிதமான கர்மா இருக்கு. இந்த கர்மாவினாலே, இந்த கர்மாவை சாதனமாக உபயோகப்படுத்தி தேவான் பாவயத, தேவர்களை நீங்கள் திருப்திப்படுத்துங்கள். இதனாலே அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படுமா. தேவதைகளை குறித்து தானே இந்த யஜ்ஞ யாகாதிகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆகையாலே இந்த யஜ்ஞாதிகள் பண்ணறதுனாலே தேவதைகள் சந்தோஷப்படுவார்கள். நீங்கள் தேவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்படி சந்தோஷப்படுத்தினா என்ன வரும்? ஏ தேவாக பாவயந்து வஹா. உங்களால சந்தோஷப்படுத்தப்பட்ட அந்த தேவர்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்கள் அப்படின்னு. தேவாக பாவயந்துனா ஆப்யாயந்து, உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பார்கள். அதாவது தேவையானதை கொடுத்து. விருஷ்டியாதினா அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். சில விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது, நம்ம இயற்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயற்கை நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு தேவர்கள் வழி வகிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. எப்பவுமே இப்ப விருஷ்டின்னு சொல்றோம். அந்த விருஷ்டியானது நமக்கு எதுக்காக உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா, அது மூலமாக நமக்கு வேண்டிய தனதானிய சமிருத்திங்கிறது, தானிய சமிருத்தி ஏற்படும். ஆனா அதே விருஷ்டியானது அதிகமாக ஆயிடுத்துன்னு சொன்னா தானியத்தை அழிச்சுடும். அதுங்கிறது அதையும் பாக்குறோம் நம்ம. தானியத்தை விநாசமும் பண்ணிட்டு போடும். அந்த விநாசம் ஆகாம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவர்களுடைய அனுகிரகம் வேணும். அவங்க மேல சந்துஷ்டமா இருந்தா விநாசம் ஆகாதபடிக்கு அபிவிருத்திக்கு மாத்திரம் அந்த உபயோகப்படும்படியாக அந்த விருஷ்டியை ஏற்படுத்துவார்கள். அதனால ஏ தேவாக பாவயந்து வஹா பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரம் அவாப்ஸ்யஸ. தேவர்களை நீங்கள் திருப்திப்படுத்தினால் அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். மறுபடியும் அவ கொடுக்கறத வச்சுட்டு அந்த தேவர்களை சந்தோஷப்படுத்தவும், தேவர்கள் மறுபடியும் இதே மாதிரி நல்ல சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். இப்படியாக பரஸ்பரம் உபகாரம் செய்து கொண்டு ஸ்ரேயः பரம் அவாப்ஸ்யத. பரம் ஸ்ரேயா, ரொம்ப பெரிய ஸ்ரேயஸ், கடைசியில அடையக்கூடிய மகா ஸ்ரேயஸ் என்னன்னு கேட்டா மோட்சம். அது இந்த நல்ல காரியங்கள் மூலமாக சித்தத்துல சுத்தி ஏற்பட்டு கிரமமாக வேதாந்தாபியாசம் பண்ணி
நித்தியானித்திய வஸ்து விவேகம், வைராக்கியம் இத்தியாதி சாதனங்கள்லாம் சித்தமாயி ஞானம் கிடைக்கக்கூடிய அந்த மகா ஸ்ரேயஸ் இருக்கே, பரம் ஸ்ரேயா, அந்த ஸ்ரேயஸை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு பிரஜாபதி உபதேசம் பண்ணி கொடுத்துட்டார். நீ கர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த கர்மானுஷ்டானத்தை மோட்ச பிராப்தி பரியந்தம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே அவர் சொல்லி கொடுத்துட்டார். இல்லே மோட்சம் வரையில் போகலன்னு சொன்னா ஸ்வர்க்க வரையிலுக்காவது அதை உபயோகப்படுத்திக்கணும், ஸ்வர்க்கத்துக்கு போவதுக்காவது உபயோகப்படுத்திக்கணுமே தவிர அது கோட்டை விட்டு விடக்கூடாது, அதை உபயோகப்படுத்திக்கணும். அடுத்த ஸ்லோகம். இஷ்டான் போகான் ஹி கோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாஹ தைர் தத்தான் அப்ரதாயைப்யஹ யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹ. இது ஒரு நல்ல ஸ்லோகம். இப்ப சித்த முன்னாடி சொல்லியாச்சு, அந்த தேவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா, தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான எல்லா விஷயத்தையும் கொடுப்பார். யஜ்ஞத்தினாலே சந்தோஷப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான சர்வ போகங்களையும், இஷ்டான் போகான், நீங்க விரும்பிய போகங்களை உங்களுக்கு தருவார்கள். தாஸ்யந்தே யஜ்ஞ பாவிதாக, இந்த ஸ்திரீ வேணும், பசு வேணும், புத்திரம் வேணும், தனம் வேணும், எதை கேட்டாலும் அவ சந்தோஷப்பட்டு ஆட்டம் அப்படியே கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. ஆனா ஒரு விசேஷம், இது என்னன்னு கேட்டா, அவ கொடுத்தத நாம என்ன பண்ணலாம், தயிர் தத்தான் அப்ரதாயைப்யஹ யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹ. அவ கொடுத்துட்டாலோ இல்லையோ, இனிமே நான் அதை வெறும் அனுபவிச்சுக்கிறேன், இனிமேல் நான் அவளுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், அவ கொடுத்தது நான் பண்ணினேன், அவ கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கொடுத்த அந்த சௌகரியத்தை வச்சுண்டு மறுபடியும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் வெறுமை சாப்பிட்டு இருந்தானே ஆனால் இவன் திருடனாவான் அப்படின்றார். யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹா. அதத்வான்னு சொன்னா அவ கொடுத்ததையே அவளுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய அனுகிரகத்துல எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கிருதஜ்ஞதை இருக்கணும் இல்லையா, ஒரு நன்றி எண்ணம், அந்த பாவனை கூட இல்லாம இருந்தானே ஆனால் அப்போது அவன் சாப்பிடுவது திருட்டுத்தனமான சாப்பாடு, திருடி சாப்பிடுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நீந்திக்கிறார். அது அப்படின்னா என்ன, தேவர்கள் கொடுத்ததை இவன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அபிப்பிராயம் இல்லை, சாப்பிடறதுக்காக தான் கொடுத்திருக்கான், இவன் உபபோகம் பண்றதுக்காகத்தான் இவனுக்கு தேவையான எல்லா போக சாசனத்தையும் அவ சந்தோஷப்பட்டு கொடுக்குறான். ஆனா அப்படி கொடுத்த தேவர்களுக்கு இவன் செய்ய வேண்டிய ஒரு கிருதஜ்ஞதை நன்றிங்கிறது என்னன்னு கேட்டா, மறுபடியும் அந்த தர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்க வேண்டும். எந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினத்தினால தேவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அந்த தர்மத்தை மறுபடியும் விடாமல் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கறதான் அந்த தேவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி அதனால கிடைச்ச அந்த லாபத்தை எடுத்துட்டு மறுபடியும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் பேசாம இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால், என்ன அனுபவிச்சுன்னு இருக்கா தன்னுடைய தாம் பண்ணின கர்ம பலத்தை அப்படின்னு சொன்னால், இத நிந்திக்கிறது இந்த வாக்கியம். யோ புங்கே ஸ்தேன ஏவ சஹா தைர் தத்தான் அப்ரதாய ஏப்யஹ. மறுபடியும் அவன் இந்த தர்ம காரியம் பண்ணி அவளுக்கு கொடுக்காமல் இவன் பாட்டை சாப்பிட்டானே ஆனால் அவன் ஸ்தேனஹா, தன்னுடைய தேக இந்திரியங்களை மாத்திரம் திருப்திப்படுத்துறவனா இருக்கான். இவன் தேவாதிகள் கொடுத்த அந்த அவளுடைய சொத்தை அபகரித்து கொண்ட திருடனாவான். இந்த இடத்துல ஸ்தேனஹாங்கிறது நிந்தைக்காக பிரயோகம் பண்ணப்பட்டது. அதாவது அவன் வாஸ்தவமா திருடன் இல்லை, திருடன்னு சொன்னாலாவது கொஞ்சம் சரி நம்ம அவசியம் இந்த மாதிரி திருடன் ஆயிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நிந்தைக்கு பாத்திரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்திலே அவன் தர்மானுஷ்டானம் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் அந்த மாதிரி கடுமையான சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு. இன்னும் கூட அடுத்த ஸ்லோகத்துல இதே மாதிரி இருக்கு. யஜ்ஞசிஷ்டாசின சந்தஹ முச்யந்தே சர்வ கில்விஷைஹி
भुञ्जते ते त्वघं पापाः ये पचन्ति आत्मकारणा யஜ்ஞசிஷ்டாசினஹ. தேவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், தேவ யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு அந்த 5 யஜ்ஞங்கள் கிரகஸ்தனாக இருக்கிறவன் பிரதிதினம் செய்ய வேண்டியதான். இந்த யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணிட்டு அவன் ஆத்திர பண்ணின சமையலை சாப்பிட்டானே ஆனால் அவன் சாப்பிடுறது அமிர்தம். யஜ்ஞத்தை அனுஷ்டானம் செய்துவிட்டு இவன் சாப்பிடுறானே, அந்த சாப்பிடக்கூடிய அன்னமானது வெறும் அன்னம்னு நினைக்க வேண்டாம், அது அமிர்தமாக்கும். அதாவது இந்த மாதிரி ஏன் அது அமிர்தம்னு சொல்றான்னு சொன்னா, யஜ்ஞசிஷ்டாசின சந்தா முக்கியந்தே சர்வ கல்வி விஷயம். யஜ்ஞத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இவன் சாப்பிட்டானே ஆனால் இந்த அமிர்தமானது அவனுக்கு எல்லாவித பாபத்தில் இருந்தும் தோஷங்களில் இருந்தும் முக்தியை கொடுக்கும். முக்கியந்தே சர்வ கீழ்பிஷை. எல்லா விதமான கீழ்பிஷம்னா தோஷம், பாபம், எல்லா பாபத்தில் இருந்தும் அவன் விடுபடுகிறான். இது எந்த பாபங்கள் அப்படின்னு கேட்டா, கிரகஸ்தன்னு ஒருத்தன் வந்துட்டானே ஆனால் அவன் சில பாபங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. சூனானா என்ன அப்படின்னு கேட்டா, வதஸ்தானம், பிராணிகளை கொல்லக்கூடிய இடம், கசாப்பு கடை சூனா. அதாவது எப்படி சூனா அப்படின்னு சொன்னா, இவனை அறியாம இவனுடைய ஒரு 5 விதமான காரியங்களில பல கிருமி கீட்டாதி பிராணிகளுக்கு வதம் ஏற்படும். அது என்னன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு. குட்டனி, பேஷணி, சுள்ளி, உதகுங்கீச்ச மார்ஜனி பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய சாபிஹி ஸ்வர்கம் நகச்சதி அப்படின்னு சொல்லுது. அதாவது இவன் சமையல் கிரகஸ்தன்னு சொன்னா அங்க அவசியம் சமையல் நடக்கணும். அவத்துல சமையல் நடக்கணும்னு சொன்னா அடுப்பு பத்த வைக்கணும். அடுப்பு பத்த வைக்கும் போது அதுல இந்தனங்கள்லாம் வைக்கிறோமே, அடுப்பு எரியணும். எரியறதுக்கு இந்தனம் கட்டையெல்லாம் வைப்போம், கட்டையை வைப்போம், முட்டான வைப்போம், இதெல்லாம் வைக்க வேண்டியிருக்கும். அந்த இந்தனத்துல சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்கும். அந்த கிருமிகள்லாம் அந்த அக்னியினால செத்து போகுது. அப்ப அங்க ஒரு வதம் ஏற்படுது. இதே மாதிரி வழக்கமாத்த எடுத்து எருக்கும்படியா இருக்கும் குப்பையெல்லாம். அந்த வழக்கமாத்தனுடைய ஆகாதத்தினாலேயே தரையில இருக்கக்கூடிய பல சின்ன ஜந்துக்கள், நமக்கு கண்ணில் தெரியாத ஜந்துக்கள் வதமாயிடும். இது ஒண்ணு. அப்புறம் அமியில அரைக்கும்படியா இருக்கும், உரல்ல இடிக்கும்படியா இருக்கும் சில விஷயங்கள். இந்த அரைக்கிறது, கரைக்கிறது, குட்டனம்னா உரல்ல போட்டு அவகாதம் பண்றது, அவகரணம் பண்றது, குத்துறது, இது எல்லாத்திலையுமே இவனுக்கு பிராணிவதங்களுக்கு, இவனுக்கே தெரியாத பிராணிவதங்கள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து ஜலம் பிடிச்சு வைக்கிறானே, ஜலம் பிடிச்சு ஒரு பாத்திரத்துல வைக்கிறதுக்கே அதுலயே கூட பிராணிவசம் இருக்கும். ஆக இதெல்லாம் இந்த பிராணிவசத்தை மாத்திரம் யாருனாலையுமே தவிர்க்கவே முடியாது. இதெல்லாம் தவிர்த்தாக்க இவனை சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட முடியாது. ஆகையாலே இந்த தோஷங்களை பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு பரிகாரத்தை தெரிஞ்சுதான் ஆகணும். அதனாலே இந்த 5 விதமான யஜ்யங்கள் இருக்கே, தேவ யஜ்ஞ, பித்ரு யஜ்ஞ, மனுஷ்ய யஜ்ஞ, அப்புறம் என்ன பிரம்ம யஜ்ஞ, பூத யஜ்ஞ. இந்த 5 விதமான யஜ்யங்கள்னாலே இவனுக்கு இந்த பாபங்கள் நேர்றது, இந்த பாபங்கள் எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஏற்படுறது அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்லுது. பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய. இந்த பஞ்சசூனா கிருத்தமான பாபம் இருக்கே, பஞ்ச யஜ்ஞாத் பிரணஷ்யதி. 5 விதமான யஜ்ஞத்தானே இது போகுது. 5 விதமான யஜ்ஞம் இவன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், வரிசையா முதல்ல பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது வேதாத்தியனம். வேதத்தை அத்தியனம் பண்ணணும், பிரதிதினம் மறக்காம சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது பிரம்ம யஜ்ஞம்னு சொல்றது. இது ஒண்ணு. தேவதைகளுக்கு செய்ய வேண்டிய ஹோமம்,
மேற்கொண்டு பூஜைகள் போக்குவரத்து இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தேவ யஜ்ஞத்துல சேர்க்கலாம். பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது என்னன்னா வைஸ்வதேவம் பண்ணினாதான் அவன் வாசல சமையல் பண்ணின அந்த அன்னம்ங்கிறது சுத்தமாகும். அந்த அன்னத்திலே காக்காவுக்கு, நாய்க்கு, மாடுக்கு இதுக்கெல்லாம் பலி வைக்கணும். இதுக்கெல்லாம் பங்கு கொடுத்தாகணும். அப்ப இது பூத யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது அதிதியாக வந்தவனுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும். இது மனுஷ யஜ்ஞம். இதை தவிர்த்து பித்ரு யஜ்ஞங்கிறது பிதிர்காரியங்கள் பண்றது. ஆக இந்த பஞ்சவிதமான யஜ்ஞங்களை கிரகஸ்தன் அனுஷ்டானம் பண்ணினானே ஆனால் எல்லா விதமான தோஷங்கள்லேருந்தும் அவன் முக்தி அடைகிறான். இந்த யஜ்ஞங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறம் அவன் சாப்பிடுற சாப்பாடு இருக்கே, அந்த சாப்பாடு வெறும் அன்னம் இல்லை, அது அமிர்தம். இந்த அமிர்தங்கிறது அவர தோஷத்திலிருந்து முக்தி கொடுக்கிறது. யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக முக்கியந்தே சர்வ கில்பிஷைகி. இதுக்கு மாறாக இது எதுவுமே பண்ணாமல் தனக்கு மாத்திரம் தன் வயலுக்காக மாத்திரமே ஒருத்தன் பாக்கம் பண்றானே ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. இப்ப கொடுத்ததுல எல்லாருமே ஈயரும்புல இருந்து ஆரம்பிச்சு மனுஷன், அதிதி, தேவர்கள், பிசிற்கள் பரியந்தம் எல்லாருக்கும் இவனுடைய அன்னம் போய் சேர்ந்தது. சித்த முன்னாடி சொன்ன விஷயத்துல இந்த யஜ்ஞாதிகளை அனுஷ்டானம் பண்றவாளுக்கு. ஆனா அப்படி எதையுமே பண்ணாமல் இருந்தானே ஆனால் அவன் தனக்காக தான் சாப்பிடுவதற்கு மாத்திரமே அன்னத்தை பாக்கம் செய்கிறான்னு ஆகும். அப்படி செய்யறவன் இருக்கானே அவனை பத்தி சொல்றது குஞ்சதே தே துவகம் பாப்பாகா. அன்ன ரூபத்துல அவ சாப்பிடுறாளே, அவ சாப்பிடுறது அன்னமே இல்லையே, அந்த அன்னம் ரூபத்துல பாபத்தை தான் அவ சாப்பிட்டு இருக்கா. அகம்னா பாபம். ஆக இந்த பாபத்தை சாப்பிட்டு இருக்கா, பாபத்தை வளர்த்துட்டு இருக்கா. யாரு? ஏ பச்சந்தி ஆத்ம காரணா. தன்னுடைய உடம்ப வளர்க்கறதுக்காக மாத்திரமே யாரு பாகம் செய்து சாப்பிடுகிறார்களோ அவளை பத்தி இது இந்த இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம அவசியம் வேத விகிதமான இந்த சாஸ்திர விகிதமான கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியும். இத பண்ணினத்தினாலே நமக்கு இந்த என்ன சொல்றது, இந்த ஜகத் இருக்க மேலும் ஒரு கரெக்டா சரியான பாதையில போயிட்டு இருக்கும். அது எப்படி யஜ்ஞத்தாலே ஜகத்தினுடைய நிர்வாகம் எப்படி ஏற்படுறது அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः யஜ்ஞः கர்ம சமுத்பவः. அது அடுத்ததையும் சேர்த்து பிடிச்சு விடுறேன். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அன்னாத் பவந்தி பூதானி. அன்னம் இல்லைன்னா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அதனால பூதானினா பிரஜைகள், பிராணிகள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த பிராணிகள் அன்னத்தினாலத்தான் ஜீவிச்சிட்டு இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, இதுக்கு உற்பத்தியும் உண்டுதான். எப்படி உண்டாகிறது அப்படின்னு கேட்டா அன்னத்தை சாப்பிட்டு அதனுடைய பரிணாமமாகத்தான் இவளுடைய சரீரமே உண்டாகிறது. ஆக பிராணிகள் உண்டாவதற்கு காரணமாக இருப்பது அன்னம். ஆனா எந்த அன்னம்? நம்ம சரீரத்தை உற்பத்தி பண்றதுக்கு காரணமா இருந்தது நம்ம அப்பா அம்மா சாப்பிட்ட அன்னம். உண்டானத்துக்கு அப்புறம் அந்த ஸ்திதிக்கு காரணமா இருக்கிறது நாம சாப்பிடக்கூடிய அன்னம். எப்படியா இருந்தாலும் உற்பத்திக்கும் சரி ஸ்திதிக்கும் சரி ரெண்டுக்குமே அன்னம் தான் காரணமாக இருக்கு. அதனால அன்னாத் பவந்தி பூதானி. அன்னம் இல்லாம வாழ முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த அன்னம் எப்படி வரும்? பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. நல்ல மழையாலத்தான் நமக்கு அன்னம் உண்டாகிறது. பர்ஜன்யம் பசித்தோம்னா சொன்னேன். இந்த பர்ஜன்யங்கிறது மழை ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அப்ப அன்னத்துக்கு விநாசம் ஏற்பட்டுடும். அதுவும் இருக்கு. சரியான அளவுல இருந்ததுன்னா அப்ப அன்னத்துக்கு நல்ல அபிவிருத்தி ஏற்படும். அதனாலே இந்த யஜ்ஞாதிகள்னாலே தேவதைகள் சந்தோஷப்பட்டு வரக்கூடிய அந்த பர்ஜன்யம் இருக்கே, விருஷ்டியானது, அது அன்னத்துக்கு அபிவிருத்தி ஏற்படும்படியாக இருக்கும், அழிக்கக்கூடியதாக இருக்காது. அதனால பர்ஜன்யாத் அன்ன சம்பவா.
யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. மழை அளவோட இருக்கணும், சரியா இருக்கணும், அப்படி காலத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னது? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படிங்கிறது. மழைங்கிறது எப்படி வருதுன்னா யஜ்ஞத்தால வரும். யஜ்ஞம் தான் அதுக்கு காரணம். இல்லைன்னா அது பாட்டுக்கு வரும், அட்டகாசமா அது ஏதோ விநாசத்தை ஏற்படுத்திட்டு போகுது. அதனால கரெக்டா இருக்கணும்னா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. சரி, இந்த விஷயத்தை மனுஸ்மிருதியிலே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். பாக்கியக்காரர் அதை எடுத்து காமிக்கிறார். அக்னௌ பிராஸ்தா ஆகுதி சம்யக் ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் ததः பிரஜாः. இந்த பாஷ்யக்காரர் மனுஸ்மிருதியை கோட் பண்ணியிருக்கார். இவன் சரியா யஜ்ஞம் பண்ணினானே ஆனால் இவன் அக்னியில எந்த ஒரு ஆகுதியை கொடுக்கிறானோ அது நம்ம கண்ணுக்கு எதிர்க்கே ஆகுதி அக்னியில் தான் விழுது. ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ஆகுதியானது நேர சூரியன்கிட்ட போய் சேர்றது, சூரியன் அடையிறது. ஆதித்யம் உபதிஷ்டதே. சூரியன் கிட்ட இந்த ஆகுதி போய் சூரியனிடத்திலிருந்து விருஷ்டியை ஏற்படுத்துறார். சூரியன் எப்படி விருஷ்டியை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா உபனிஷத் பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, சூரியன் என்ன பண்றார், இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை தன்னுடைய ரஷ்மிகள் மூலமாக, கிரணங்கள் மூலமாக உறிஞ்சுகிறார். சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் நமக்கு லாயக்கு இல்லை, உபயோகத்துக்கு யோக்கியமா இல்லை. அதை உறிஞ்சு வேற எங்க வேணுமோ அந்த இடத்துல மழை ரூபமாக கொடுக்கிறார், விருஷ்டி ரூபமாக கொடுக்கிறார். ஆக நம்மளுடைய சித்தாந்தத்திலே ஜலாசயம்ங்கிறது சமுத்திரத்துல தான், சமுத்திரம் தான். அதிலேந்து எடுக்கப்பட்ட அந்த ஜலமானது விருஷ்டி ரூபமாக அந்தந்த பெரிய வேற இடத்துக்கு போய் நமக்கு உபயோகப்படக்கூடிய ஜலமாக வந்து சேர்றது, நதி ரூபமாக வருது. அதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்லணும்னா, இந்த நதிகள்லாம் இருக்கே, இந்த நதிகள்லாம் சமுத்திரத்திலேந்து சமுத்திரத்துல போகுதுன்னு சொல்லி சமுத்திரா சமுத்திரமே வாபியந்தி. இந்த நதிகள் சமுத்திரத்திலேருந்து வந்தது சமுத்திரத்திலேயே போய் லயத்தை அடையிறது. சமுத்திரத்துல போய் லயம் அடையிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா சமுத்திரத்துல இருந்து எங்க வந்தது அது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியாக சமுத்திரத்துல உள்ள ஜலத்தை சூரியன் இழுத்து அங்கங்க மேகமாக போய் எங்க பெரிய உயரமான இடத்துல பெய்ய வச்சு அப்புறம் அங்கேருந்து பெய்ஞ்ச அந்த இதுதானே நதியாக வருது, பிரவகித்து வருது. ஆக இந்த ரூபத்துல ஆதித்யன் இடத்துல இருந்துதான் விருஷ்டி உண்டாகிறது. அந்த விருஷ்டி உண்டானாதான் அன்னம் இருந்தாதான் பிரதி அப்படிங்கிற இந்த விஷயத்தை அந்த மனுஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கார். அதனால யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. யஜ்ஞா கர்ம சமுத்பவஹ. யஜ்ஞானா இங்க பாருங்க எப்படி வச்சுக்கணும்னா, இவன் அனுஷ்டானம் பண்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு அபூர்வம்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க. அபூர்வம்னா அதைத்தான் நம்ம புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். புண்ணியம் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றோம். ஆக இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணினத்தால கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியம் உண்டாகிறது, அதுக்கு புண்ணியம்னு பேர் வச்சுக்கலாம். அந்த புண்ணியமானது எதனால உண்டாகிறது? கர்ம சமுத்பவா. இவன் வேலை பண்ணணும், நிச்சயமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். யாரு அனுஷ்டானம் பண்றா? எதிர்த்து எஜமானால் எல்லாருமா சேர்ந்துதான் அனுஷ்டானம் பண்றான். அதனால அவளுடைய வியாபாரம், அவ செய்யக்கூடிய இந்த கிரியை இருக்கே, அததான் இங்க கர்மான்னு சொல்லியிருக்கார். அவ செய்யக்கூடிய விகித கர்ம அனுஷ்டானத்தினாலே இந்த புண்ணியமானது ஏற்படுறது. கர்ம சமுத்பவா அப்படிங்கிறதுக்கு இவனுடைய அனுஷ்டானத்தினாலே இந்த யஜ்ஞமானது, இந்த புண்ணியமானது ஏற்படுகிறது. இவ அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த கர்மா எங்க இருந்து வருது? இவாளுக்கு தெரிஞ்சாதானே அனுஷ்டானம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாதான் பண்ண முடியும், தெரியாம பண்ண முடியாது. அது தெரியறதுக்கு என்ன காரணம்? அத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். கர்ம பிரம்மோத்பவம் விதி. இந்த இடத்துல பிரம்மங்கிற சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம். வேதம், வேதத்திலிருந்து வேதத்தை மூலமாக கொண்ட சாஸ்திரம், இது எல்லாத்தையும் நாம இங்க எடுத்துக்கலாம். சாஸ்திர பிரமாணம் அது மூலமாகத்தான் நாம செய்ய வேண்டிய அனுஷ்டானம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய கர்மா எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா பிரம்மோத்பவம், வேதத்திலே இருந்து நமக்கு கிடைத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. சரி, அந்த வேதம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டா பிரம்மாட்சர சமுத்பவம். அது அக்ஷர சமுத்பவம் தான். அக்ஷரம்ங்கிறது இங்க பரபிரம்மா. பிரம்மசப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம்,
அக்ஷர சப்தத்துக்கு வேதாந்தத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த வேதம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா அந்த பரபிரம்மத்தில் இருந்து வந்திருக்கு. உபனிஷத்து என்ன சொல்றது? வேதம் எப்படி வந்ததுதான் அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதது ருக்வேதோ எதிர்வேத சாமவேதா அசர்வாங்கிரசா அப்படின்னு. இந்த வேதங்கள்லாம் அந்த பரமாத்மாவுக்கு மூச்சு காத்த மாதிரி வந்திருக்கு. விஸ்வசிதம் அதாவது 2 தினசா வச்சுக்கலாம் இந்த விஸ்வசிதம்ங்கிறது. ஒண்ணு மூச்சு வாங்குறது, மூச்சு போயிட்டு போயிட்டு வருது, மூச்சு காத்து போயிட்டு வருதுங்கிறது ஒரு பெரிய வேலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு இயற்கையா போயிட்டு இருக்கு. ஏன் சின்ன ஒரு பிரயத்தனம் இருக்கு அனாயாசேன. அப்படி அந்த பரமாத்மா மூச்சு காத்து விடுற மாதிரி அத்தியந்தம் அனாயாசேன இந்த வேதத்தை சிருஷ்டி காலத்திலே ஆரம்பத்திலே சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாருன்னு ஒண்ணு. அதனால விஸ்வசித்தம்னு சொன்னார். அல்லது இன்னொன்னு சொல்லலாம், விஸ்வசித்தம் இருந்தா தான் ஒருத்தன் ஜீவிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம். மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருந்தா ஆள் இருக்கான் அப்படின்னு. ஏன் சில சமயம் பாஷக்காரரே சொல்லியிருக்காரு, ஒரேடியா மூச்சா அடங்கு விழுந்து விட்டான், மூச்சுக்கு விழுந்துட்டான்னு சொன்னா அந்த மூச்சு இருக்கா பார்ப்போம் அப்படின்னு முதல்ல தொட்டு பார்ப்பான். மூச்சு இருக்குன்னா சரி ஆள் இருக்கான், வேலை கொஞ்சம் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு. இந்த விதத்துல பார்த்தா இந்த வேதமே மூச்சு காத்தாக பரமாத்மாவுக்கு இருக்குன்னு ஒசத்தியா சொல்றதுக்காக விஸ்வசிதம் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்த வேதம் கிடைச்சது எங்கேருந்து கிடைச்சது? யாருக்கிட்டேன்னு கிடைச்சது? அந்த ஜெகத்கர்த்தாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனிடத்துல இருந்து கிடைச்சது. அதனால அக்ஷரச உத்பவம், அக்ஷரத்துல இருந்து கிடைச்சது. அக்ஷரம்னா பரம்பரம் இப்படியாக வந்திருக்கு. தஸ்மாத் பரம்பரையா வந்திருக்கு கிரமமா. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். பிரம்மத்திலேருந்து வந்தது, அதனால வேதமும் பிரம்மம். ஆனா இந்த பிரம்மம் எல்லா விஷயத்திலையும் பிரதிஷ்டிதம், ஸ்திரமாக இருக்கு. எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரமாணமாக இருக்கு. பாஷக்காரன் சொல்லுவார், பிரதீபவத் சர்வார்த்தாவத்யோதினா. சர்வார்த்தாவத்யோதி அதாவது ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி நமக்கு இந்த ஜென்மா மாத்திரம் இல்லையே, திருஷ்டம் அதிருஷ்டம் எல்லாத்தையும் தெரிவிக்கக்கூடியதாக அந்த வேதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேதமானது நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். யஜ்ஞத்துல அவ்வளவு தாற்பயத்தோடு விதானம் பண்ணியிருக்கு. ஆகையால அந்த விகிதமான கர்மானுஷ்டானத்தை விடவே கூடாது, அதை அவசியம் பண்ணியாகணும் அப்படின்னு தாற்பயம். ஏன்னா சிருஷ்டி ஆரம்பத்திலேருந்து சுவாபாவிகமா இப்படிதான் இதை மாற்ற முடியாது. அதனால இதை ஒருத்தன் மாத்தினானே ஆனால் அவனை பத்தி என்ன சொல்றது? ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹயः அகாயுः இந்திரியாராமः மோகம் பார்த்த சஜீவதி. இது ஒரு சக்கரம். முதல்ல அன்னம் வருது, அன்னத்தை சாப்பிட்டுதான் உடம்புல பலம் வருது. உடம்புல பலம் வந்தாதான் இவன் வேத விகிதமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ண முடியும். இந்த அனுஷ்டானம் பண்ணினாத்தான் மேற்கொண்டு மறுபடியும் நல்லபடியா திருஷ்டி எல்லாம் அன்னம் ஏற்படும். அந்த அன்னத்தை சாப்பிட்டுதான் ஜலத்தை, அந்த அன்னத்தை வச்சுதான் இவன் சரீரத்தை குட்டியா வச்சுக்கணும், மேற்கொண்டு கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு சக்தியை அடையணும். இப்படியாக பார்க்கும்போது இதுவே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். அதனால இது ஜெகச்சக்கரம் அப்படின்னு ஒரு பேரு கொடுத்தார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். அதுக்காகத்தான் சௌட்சமா இருக்கணும்னு சொன்னா இப்படி துக்கப்படாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வழிய பண்ணி கொடுத்துட்டார். யாரு? சகயஜா பிரஜா சிருஷ்டா புரோவாச்ச பிரஜாபதி. இந்த பிரஜையை சிருஷ்டி பண்ணும் போதே சுவாமி இப்படி ஒரு சக்கரத்தை கொடுத்துட்டார். திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த ஜெகத் சக்கரத்தை எவன் ஒருவன், அதாவது இந்த நியமத்தை எவன் பரிபாலனம் செய்ய மாட்டானோ, நானுவர்த்தயதீஹயः அப்படின்னா என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, வேதவிகித கர்மானுஷ்டானத்தை பண்ணலேன்னு வச்சுக்கோம். அந்த கர்மானுஷ்டானத்தை ஸ்ரத்தையில நான் செய்ய மாட்டேன்னு எவன் இருக்கானோ அவன் என்ன சொல்றார்? அகாயுஹு இந்திரியாராமஹா. அவன் திட்டுறாரு பாவம். அவன் அகாயுஹு, அவனுடைய ஆயுஷே பாபமான ஆயுஷு. பாபம் ஆயுகு ஜீவனம் எஸ்ய சக அகாயுகு. அவன் ஆயுஷ கூட பாவம் தான் பண்றான்.
பாபஜீவனா, அவன் வாழ்க்கையே பாபமாக இருக்கு. அது மாத்திரமில்லை, அவன் இந்திரியா ராமக, அவன் தன்னுடைய இந்திரியங்களை வச்சிருந்து அதனால விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர அது இப்போதைக்கு சத்தியா நடக்கும். ஏன்னா ஏற்கனவே பண்ணின புண்ணியத்துடைய பலத்தை வச்சுட்டு ஓடுறது, அது தீர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் ஜீவிக்கிறதே வேஸ்ட்னுட்டான். மோகம் பார்த்த சஜீவதி, அவன் ஜீவிக்கிறது விருதா வியர்த்தம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகையாலே இத்தனை ஸ்லோகங்களுடைய ஒரு முக்கியமான தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, யாருக்கு வேதவிகித கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கோ, அப்படி அதிகாரம் உள்ளவன் அதை விடாமல் செய்ய வேண்டும். இதுதான் தாற்பயம். இது தஸ்மாத் அஜ்ஞேன அதிகிருத்தேன கர்த்தவ்யமேவ கர்மேதி பிரகரணார்த்தா. பாஷையில சொல்லுங்க, அனுஷ்டானத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். 16வது ஸ்லோகம் இதோட வச்சு